ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ்மெண்ட் சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸ்க்கான லிஸ்ட் வந்து நான் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எல்லா டாப்பிக்லேயும் எந்தெந்த ப்ராப்ளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எந்த கம்பெனிக்கு வேணால் ஈஸியாக நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரேல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அரேவோட கடைசி கொஷின். மற்ற ரெண்டுக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்யூஷன் போட்டிருக்கோம், சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் காமன் சீக்வன்ஸ். ஓகேவா கைஸ்? ஸோ இது வந்து ஒரு மீடியம் கொஷின். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ். ஸோ given an unsorted array of integer nums, return the length of the longest consecutive element sequence. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருவாங்க. ஸோ இன்டீஜர் அரே வந்து அன்சார்ட்டடாக இருக்க போகுது. ஸோ அந்த அரேல வந்து லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸோட லெங்க்த்தை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நம்பராக வர மாதிரி எத்தனை நம்பர் கன்சிக்யூட்டிவாக வருது அப்படின்னு பாருங்கள். அதில் எது லாங்கஸ்ட் லெங்க்த்துக்கு வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 4ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 வருது, 2 வருது, 3 வருது, 4 வருது. அதாச்சும் என்ன அர்த்தம், 1 2 3 4 இதுதான் வந்து லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ். கரெக்டாக இந்த அரேயில் ஏன்னா தொடர்ந்து வர நம்பர்ஸ் அடுத்தடுத்து வருது. 1 2 3 4ன்ற நம்பர் இந்த அரேக்குள்ளே இருக்குது. அதோட லெங்க்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து 4ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து இந்த 100 200லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ 100 இருக்குன்னா 99ம் இல்லை, 101ம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தனி நம்பர். ஸோ அதோட லெங்க்த் வந்து ஜஸ்ட் 1 தான் இந்த சீக்வன்ஸோடது. ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே ஆன்சர் 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8, அதாவது 0லேருந்து 8 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் இதில் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அதனால தான் இதோட லெங்க்த் வந்து என்ன, 0 to 8 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 9. ஸோ அதனால தான் இது வந்து 9ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோடு வந்து லீனியர் டைம், அதாச்சும் பிக் ஆஃப் என்ல ரன் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸாக அப்ரோச் பண்ணால் எப்படி யோசிப்போம் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போது நீங்கள் வந்து நார்மலாக இதை லூப் வச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த அரேயில் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக போவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 எடுத்துப்போம். 100 எடுத்துகிட்டு 101 99 இந்த லூப்பில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. அதாச்சும் இந்த அரேயில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ 100க்கு அப்புறம் 101 இருந்துச்சுன்னா திரும்பி 102 இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லூப்பாக போட்டுகிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட இது வந்து வெளியில் பார்க்க வந்து ஈஸியாக இருக்குது, ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணிடலான்னு. பட் இதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணுறது வந்து ரொம்ப நிறைய லூப்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்மளால் பண்ண முடியாது, கண்டிப்பாக டைம் அவுட் ஆகிடும். ஸோ இதை எப்படி நம்ம லீனியர் டைமில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாமா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு 4ன்னு வரணும் அப்படின்னு தெரியும். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம லூப்ஸ் வச்சு ப்ரூட் ஃபோர்ஸாக ட்ரை பண்ணலாம்னு நினச்சப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? இப்போது ஒரு நம்பர் 100ன்னு ஒரு நம்பர் கையில் இருக்குன்னா 101 இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு லூப் போடுற மாதிரி ஒரு அவசியம் வந்துச்சு. கரெக்டாக? ஆனால் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எக்கச்சக்க லூப்பு போயிட்டே இருக்கும், கண்டிப்பாக டைம் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ராப்ளம், ஒரு நம்பரோட அடுத்த நம்பரோ முன்னாடி நம்பரோ இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்ட் கைஸ். நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டு யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ செட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை ஹேஷ் செட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து இருக்கா இல்லையான்றத டக்குன்னு கான்ஸ்டன்ட் டைமில் நம்மளால் எடுத்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது ஒரு செட்டு வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? அந்த செட்டில் முதல்ல எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ செட் வந்து நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம செட்டில் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி வச்சிடலாம். ஸோ 100 4 200 1 3 2. ஸோ இதில் உள்ள எல்லா நம்பரையும் நம்ம செட்டில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு லூப் தான் போட போகிறோம். ஒரே ஒரு லூப்பில் எப்படி நம்ம லாங்கஸ்ட் கண்டுபிடிக்கிறது? நம்ம ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் ட்ராக் பண்ண போகிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்
இது நான் எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். ஒவ்வொரு அந்த கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு நம்பர் தான் நமக்கு முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்களேன், இதே எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு லூப் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது 100க்கு நான் வரேன், 100க்கு வரேன். ஓகேவா? லூப் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. 100 வரும்போது 100 - 1 அதாச்சும் 100க்கு முன்னாடி உள்ள நம்பர் செட்டில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 99 செட்டில் இருக்கா? இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நம்பரோட முன்னாடி நம்பர் வந்து செட்டில் இல்லை அப்படின்னா அந்த நம்பர் தான் அந்த கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸோட ஸ்டார்டிங் பொசிஷனாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ 100 வந்து ஒரு சீக்வன்ஸோட பார்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக 100, 101 அப்படி தான் போக வாய்ப்பு இருக்குது. 99, 100ன்னு வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா 99 வந்து செட்டில் இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து 100 வந்து ஒரு சீக்வன்ஸ், ஒரு பாசிபிள் சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 100ல் ஆரம்பித்து மேக்ஸிமம் லெங்க் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ 100 மட்டும்தான் இருக்குன்னு நமக்கு அரே பார்த்தா தெரியுது. பட் 100, 101, 102 இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த லெங்க்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடி நம்ம இந்த செட்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது 100 வந்து ஸ்டார்டிங்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போது அடுத்தடுத்த நம்பர் இருக்கிற வரைக்கும் நம்ம செட்டில் பார்த்துட்டே இருக்க போகிறோம். இப்போ பாருங்களேன், 100 வந்து இருக்குது. ஸோ 100 வந்து நான் இங்கே தனியாக ஸ்டார்டிங் பொசிஷன் எடுத்து வச்சுக்கிறேன். 101 இருக்கா செட்டில்? 100க்கு அடுத்த நம்பர் 101 செட்டில் இருக்கா பாருங்கள். இல்லை. கரெக்டாக? அப்போனா என்ன அர்த்தம்? 100 வந்து ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டாக இருக்குது. அதாச்சும் 99ம் இல்லை, 101 இல்லை அப்படின்னா இதுலேருந்து நமக்கு வரப்போகிற அந்த லெங்க்த்து வந்து ஒன்று தான். கரெக்டாக? ஏன்னா ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. சரி, இப்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாம்பிள் போக போக இனிமேல் ஈஸியாக புரியும் கைஸ். சரி, இப்போ வந்து பாருங்கள், லூப் வந்து நம்ம 2வது எலிமெண்ட்டுக்கு வந்துடலாம். 4க்கு வரேன். சரியா? நமக்கு ஆன்சர் வந்து 1, 2, 3, 4ஓட லெங்க்த்து, அதாவது 4 எலிமெண்ட்ஸ் தான் ஆன்சர்னு தெரியும். இந்த இடத்துல அது எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ நம்ம 4ல் இருக்கோம் இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 - 1 அதாச்சும் 3 வந்து இந்த செட்டில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அப்போனா நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? இன்கேஸ் அந்த 4 வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸில் பார்ட்டாக இருக்குன்னா 3யும் இருக்கிறதுனால 3க்கு அப்புறம் 4 வரப்போகுது. அப்போது நம்ம 4 பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த சீக்வன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம வந்து 4 பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 3 வந்து நம்ம செட்டில் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நம்ம 3யை வந்து என்கவுண்டர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 4 பற்றி நம்ம மறந்துடுவோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 200க்கு வரும். 200க்கு பார்த்தீங்கன்னா 199 அதாச்சும் முன்னாடி நம்பர் செட்டில் இருக்கா? இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம்? 200 வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 200க்கு அப்புறம் அடுத்தடுத்து எவ்வளோ வருதுன்னு கண்டினியூஸாக செக் பண்ண போகிறோம். ஸோ 200க்கு அப்புறம் 201 இருக்கா? இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? 200ம் ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தான் அர்த்தம். இப்போதைக்கு நம்ம மேக்ஸிமம் ஆன்சர் வந்து 1 தாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது மேக்ஸிமம் லெங்க்த் வந்து நமக்கு 1 தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ 200 முடிஞ்சிருச்சு. 1 வருவோம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே வந்து நான் லைட்டாக அந்த எக்ஸாம்பிளை மாற்றிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போச்சுன்னா நல்லா புரியும். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ஆர்டரை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ 1, 3, 2ன்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை வந்து 3, 2, 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆன்சர் ஒன்றும் மாற போகிறதில்ல, அதே லெங்க்த் 4 தான். ஓகேவா? ஸோ 3, 2, 1 மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. 3யை பார்த்துட்ருக்கோம். ஸோ 3 - 1 2 வந்து செட்டில் இருக்கா? இருக்குது. அப்போது அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3யை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 2 வந்து நமக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2, 1, 3 கண்டினியூஸாக ஒரு சீக்வன்ஸில் வரப்போகுது. ஸோ 2வை பார்த்துக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ 3யே மறந்துடுங்க. இப்போ 2க்கு வருவோம் கைஸ். 2க்கு வாங்க. 2க்கு வரும்போது பாருங்கள், 2 - 1 அதாச்சும் 1 வந்து செட்டில் இருக்கா? இருக்குது. அப்போது அகைன் என்ன பண்ண போகிறோம்? சரி, நமக்கு 1ஏ வருது. ஸோ 2வை பற்றி நமக்கு கவலைப்பட தேவையில்ல. 1 வரும்போது நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வையும் விட்டுறலாம். ஸோ இப்போ கடைசியாக 1க்கு வரும். ஸோ 1 வரும்போது 1 - 1 அதாச்சும் 0 வந்து செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். 0 வந்து செட்டில் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? 1 வந்து ஒரு சீக்வன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தடுத்து இந்த சீக்வன்ஸை எவ்வளோ பில்ட் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். ஸோ 1க்கு அப்புறம் 1 + 1 2 இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ 2வும் செட்டில் இருக்குது. 2க்கு அப்புறம் 2 + 1 3 இருக்கான்னு பார்க்குறோம். 3யும் செட்டில் இருக்குது. 3க்கு அப்புறம் 3 + 1 4 இருக்கான்னு பார்க்குறோம். 4ம் செட்டில் இருக்குது. இப்போது 4 + 1 5 செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம் கைஸ்? இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம 1ல் ஆரம்பித்தோம். 1, 2, 3, 4ன்னு மேக்ஸிமம் நம்மளால் 4 எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்போனா ஆன்சர் வந்து லெங்க்த் 4.
ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம லூப்லேருந்து முடிஞ்சு வெளியில் வந்துட்டோம். ஸோ இந்த 3த்தில் எது மேக்ஸிமம் கைஸ்? ஸோ கண்டிப்பாக ஆன்சர் வந்து 4 தானே. ஸோ அதனால தான் உங்களுக்கு 4 ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சீக்வன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் நம்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 3 2லாம் வரும்போது நமக்கு அதோட கம்மியான நம்பர் இருந்ததுனால நம்ம அந்த டைமில் அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் எப்போ 1 வந்துச்சோ அதுக்கப்புறம் 1 2 3 4 இருக்கான்னு செக் பண்ணி லென்த்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். கோடுக்கு போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த செட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் ஆஃப் இன்டீஜர் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் செட். ஓகேவா? ஸோ செட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறேன், அந்த செட்டில் நம்மளோட இன்டீஜர் அரேயில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு நடக்குது. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் அதாச்சும் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சரை வந்து மேக்ஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ மேக்ஸ் ஈக்குவல் டு 0 இனிஷியலாக. சரியா? இப்போ நம்மளோட மெயினான லூப் ஆரம்பிக்க போகுது கேஸ். ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணலாம், இங்கே வந்து ஃபார் லூப்புக்குள்ளே ஒயில் லூப் வருது, அப்புறம் எப்படிடா நீ இதை லீனியர் டைம்னு சொல்கிறேன்னு. ஸோ உங்களுக்கே புரியும் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த லூப்பில் என்ன ஆகுது பாருங்கள், அகைன் நம்ம அந்த எலிமெண்ட் அரேயை வந்து லூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்மனு ஒரு வேரியபிளில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம பார்த்த கண்டிஷன் கைஸ். ஸோ செட்டில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்மோட -1 அதாச்சும் முன்னாடி நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம இதை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை, அது வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டு போட்டே இருக்க போகிறோம். ஸோ தள்ளி போட்டு போகும்போது என்ன ஆகும், கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி தள்ளி போட்டதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம -1 இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இப்போ இருக்கிறது வந்து அந்த சீக்வன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம அந்த லென்த் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த எலிமெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி லென்த் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கரண்ட் லென்த்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். இப்போது ஒயில் இந்த செட்டில் வந்து நம் இருக்கிற வரைக்கும் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம் கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்குது, அதாச்சும் இப்போ வந்து 1 வந்து இந்த நம்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 வந்து இருக்குது. ஸோ அதனால் கரண்ட் லென்த் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மையும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து என்ன வரும், ஒயில் செட் டாட் கண்டெய்ன்ஸ் 2 ஆகிடும். ஸோ 2வும் இருக்குது. ஸோ அதனால் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்க போகுது. எந்த பாயிண்ட்டில் நமக்கு ஒரு நம்பர் அடுத்த நம்பர் இல்லையோ அப்போ இந்த லூப்லேருந்து வெளியில் வந்துட்டு நம்ம லென்த்தை வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறோம். அதாச்சும் இப்போ கண்டுபிடிச்ச லென்த்தையும் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிற ஆன்சரையும் மேக்ஸிமம் எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ கடைசியாக நமக்கு ஆன்சர் வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணுறோம். சரி, இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 2 லூப் இங்கே இருக்குது, அப்புறம் எப்படி லீனியர் டைம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். என்ன தான் 2 லூப்பாக இருந்தாலும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு எலிமெண்ட்டை வந்து மேக்ஸிமம் 2 டைம் தான் நம்ம டச் பண்ண போகிறோம். கரெக்டாக? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போது 1 2 3 4 எடுத்துக்கோங்களேன். 4 வரும்போது அதை விட்டுட்டோம், கண்டுக்கல. நம்ம 3 வரும்போது அதை கண்டுக்கல, 2 வரும்போதும் அதை கண்டுக்கல. 1 வரும்போது திரும்பி 1 2 3 4ன்னு கண்டுபிடிச்சோம். அதாச்சும் அந்த சீக்வன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அப்போனா என்ன அர்த்தம், அந்த 1 2 3 4 நம்பர்ஸை நம்ம 2 தடவை தான் டச் பண்ணுறோம். அப்போனா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். பிக் ஓ ஆஃப் 2n, அதாச்சும் 2 டைம்ஸ் லீனியர். ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பிக் ஓ ஆஃப் என்னன்னு போட்டுடலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கைஸ், பிக் ஓ ஆஃப் n. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா செட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஆட் பண்ணுறதுனால பிக் ஓ ஆஃப் n. ஸோ இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ ரன் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் சீரீஸோட ப்ராப்ளம்ஸாக ரொம்பவே முக்கியம் கைஸ். ஸோ இது வந்து எந்த கம்பெனிக்கு வேணால் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த ஷீட்டில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் நல்லா சால்வ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதில் உள்ள ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் டீட்டெயிலாக தமிழ்லேயே நம்ம சொல்யூஷன் சூப்பராக போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வர்த்தா நண்பா.